சார் சொல்லுங்க, பொதுவா அந்த சமூக வலைதளங்கள்ல வந்து எவ்வளவு நேரம் இருக்கலாம், எவ்வளவு நேரம் இருந்தா வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு உங்களோட வாழ்க்கை முறையில எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க சொல்லுங்க. நல்ல கேள்வி. இது வந்து நம்ம ஒரு டைம் ஒதுக்கி ஒரு ஸ்ட்ரக்சர்டாக அப்ரோச் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 1/2 hour to 1 hour மேக்ஸிமம். அதுக்கு மேலே அதில் ஸ்பெண்ட் பண்ணுறது ஒர்த் இல்லைன்றது என்னோட தாட்டு. நானுமே பர்சனலாக வந்து அனைத்து வலைதளங்கள்லேருந்து வெளில வந்துட்டேன். வாட்ஸ்அப்லேருந்து வெளில வந்துட்டேன். அது மாதிரி அவாய்ட் பண்ண பார்க்குறேன். இருந்தாலும் கஷ்டமாக தான் இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் அது ரொம்ப முக்கியமாக தெரியுது. கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கிறதுனால என்னோட பர்சனல் ஹாபீஸில் ஃபோக்கஸ் பண்ணாமல் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ரொம்ப டைம் போயிடுற மாதிரி ஒரு ஃபீலிங். பசங்க கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் ஃபோனை வச்சுக்கிட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்கு. ரீசெண்டாக வெளில வந்தேன், கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அதுதான் என்னோட ஒப்பீனியன். 1/2 hour to 1 hour உங்கள் கேள்விக்கு ஸ்பெசிஃபிக்காக பதில் சொல்லணும்னா அதுக்கு மேலே அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகே சார். இப்போ நிறைய பேர் வந்து இந்த சமூக வலைத்தளங்களை பார்த்தீங்கன்னா நியூஸ் பார்க்கறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. லைக் பேப்பர்லேருந்து ஸ்விட்ச் பண்ணிட்டு நியூஸ் பார்க்கறதுக்கு. இந்த எக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இஷ்யூ நடந்தால் உடனே வந்து அது அப்லோட் பண்ணிடுறாங்க. ஸோ அது ஒரு ஒரு அதில் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் இல்லையா? இல்லை, நம்மளுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்டு தேவைப்படுறவங்களுக்கு அது அவசியமாக இருக்கலாம். எனக்கு ஒன்றும் அந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக நியூஸ் பார்த்து நான் ஒரு பெரிய டிசிஷன்லாம் எடுக்க போகிறதில்ல. அந்த மாதிரி ஒரு ஜாப்லையும் இல்லை, அதனால் அது தேவைப்படல. அடுத்த நாள் காலைல நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டா முடிஞ்சு போகுது. அதில் முக்கியமான நியூஸ் மட்டும் தானே வரப்போகுது. எனக்கு தேவையானது அதில் இருக்குது, அதனால் நான் அப்படி ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ் சார்.